வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமா உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு புது செஷன் பார்க்க போறோம். So let's get into this. So before starting, I always have a message for you, friends, because it's always a great learning with you. So என்ன இந்த மெசேஜ் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி செஷன் ஒன்று நடத்திருந்தோம். அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி. So in the electric vehicles, I told you one important current affairs or a fact, that is this electric vehicles run on a lithium ion battery, and lithium reserve is found only in Mandya, Karnataka அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிச்சோம். ஸோ இட்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் மாண்டியா கர்நாடகா அப்படின்ற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம பார்த்தோம். பட் ரீசெண்டா அது அந்த கிளாஸ் முடிஞ்ச 2வது 3வது நாள்லயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ்ல வந்தது. அதாவது இந்த லித்தியம் ரிசர்வ் இஸ் ஃபவுண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் ரைசிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபவுண்ட் ஜிஎஸ்ஐ, அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து லித்தியம் ரிசர்வ்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னும் வெரிஃபை பண்ணி அதை வந்து பொட்டன்ஷியலா அதை வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், தட் இஸ் மாண்டியா கர்நாடகால தான் இன்னும் லித்தியம் ரிசர்வ் ஃபவுண்ட் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங். 2வது லேர்னிங் என்னன்னா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கான்செப்டை நான் முடிக்கும் போது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது சம்பந்தமா வரும். அது வந்து அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, நான் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் வந்து உங்க கண்ணில் பட்டுச்சுனாலும் சரி, அதை வந்து உங்களோட நோட்ஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் நோயிங் த பேக்ரவுண்ட் த்ரூ தீஸ் கிளாஸஸ் ஐல் பி வெரி கிளாட் ஃபார் யூ டு have this classes for you. So இந்த மாதிரி வந்து classes நடத்தும் போது இந்த மாதிரி current affairs வரும்போது it's very exciting, and I'm very very glad that you will be able to understand after this classes. So இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் லித்தியம் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது I hope you are noting it down. So this has to happen for all the sessions and for all the current affairs which are related to UPSC syllabus. So UPSC civil services ஓட syllabus வந்து நீங்க கரைச்சு குடிச்சு ஞாபகம் வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் it will be coming into a mind that this is related and there can be a possible question coming out of it. So அதனால நம்ம படிக்கணும், நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். So with that note, I'm coming to this particular session for today, Environmental Convention presented by Madhavi. Now we are going to start with this Stockholm Convention on persistent organic pollutants. So this particular convention is about persistent organic pollutants which has happened in Stockholm, a particular place. So Stockholm ஒரு இடத்துல வந்து இந்த கன்வென்ஷன் நடந்திருக்கு. இது எதை பத்தினா persistent organic pollutants. So pollutants தான் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். So pollutant is one which is creating undesirable or harmful effect on the environment, on the human health. But what is organic? நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். There is different chemistry: organic chemistry, inorganic chemistry. Organic chemistry is nothing but one which is related to a compound formed out of hydrocarbons, that is hydrogen and carbons. And what is persistent? Persistent pollutant is nothing but the pollutant which is not easily degraded. அது வந்து ஈஸியா அழியாம நம்மளோட பாடியிலயோ நம்ம என்விரான்மெண்ட்லயோ தங்கிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து 1 கிராம் வந்து அந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டனை வந்து வயிற்றுக்குள்ள போட்டேன்னா, நான் வந்து அதை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும் போது அதை வந்து ஏதாச்சும் ஒரு அனிமல் சாப்பிடும் போதோ இல்ல ஒரு சாயில்ல கலக்கும் போதோ இன்னும் வந்து அப்படியே பரவிக்கிட்டே போகும். அது வந்து அழியவே அழியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்து அழியாம வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஹாஸ் டு பி வெரி, யூ ஹாவ் டு பி வெரி ரியலிஸ்டிக் when you are understanding such thing. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு எண்டோசல்ஃபான் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ எண்டோசல்ஃபான் பாத்தீங்கன்னா இட்ஸ் another POP. ஓகே, எண்டோசல்ஃபான். ஸோ இந்த எண்டோசல்ஃபான் பாத்தீங்கன்னா இட் இஸ் an insecticide which is applied. say for example, அது வந்து ஒரு கிராசஸ்ல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கீரையில கிரீனி வெஜிடபிள்ஸ்ல வந்து நீங்க ஸ்ப்ரே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரீனி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஷீப் சாப்பிடுது. அந்த ஷீப்பை வந்து நம்ம ஹியூமன் சாப்பிடுறாங்க. அப்ப ஹியூமன் சாப்பிடும் போது ஒரு 1 கிராம் எண்டோசல்ஃபான் இருக்கும்போது அது வந்து நிறைய ஷீப் எத்தனை பேர் சாப்பிடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 கிராம்ஸோ 3 கிராம்ஸோ there is something which is happening. அது வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல படிச்சோம், which is nothing but bio
மேக்னிஃபிகேஷன் படிச்சோமா நம்ம? பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம படிச்சோம். ஸோ பயோ மேக்னிஃபிகேஷன் ஆகுது. அதாவது ஷீப்ல இருந்து மனுஷன் சாப்பிடும் போது அந்த பர்டிகுலர் எண்டோசல்ஃபானோட கண்டென்ட் வந்து அதிகமாகுது. பயோ அக்குமுலேஷன்னா ஒரு ஷீப்லயே நிறைய கீரை சாப்பிடும் போது அது நிறைய எண்டோசல்ஃபன் வந்து அக்குமுலேட் ஆகுது. அந்த ஷீப்பை ஒரு மனுஷன் சாப்பிடும் போது, அதாவது 10 கிராசஸ் வந்து ஒரு ஷீப் சாப்பிடுது. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு 10 கிராசஸ் சாப்பிடுது. ஸோ இந்த ஷீப்லயே அக்குமுலேட் ஆகி இந்த எண்டோசல்ஃபன் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு பயோ அக்குமுலேஷன். 10 ஷீப்பை வந்து இந்த 10 கிராசஸ் வந்து 10 ஷீப் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ஷீப்பை வந்து ஒரு ஹியூமன் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஃபுட் செயின்ல வந்து இந்த மாதிரி மேக்னிஃபை ஆகுதுல, அதுக்கு பேரு தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்விரான்மெண்ட். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் திஸ் கன்வென்ஷன் இஸ் அபவுட். 2001ல இதை வந்து சைன் பண்ணிருக்காங்க. 2004ல இது ஃபோர்ஸ் ஆயிருக்கு. 18th மீட்டிங் வந்து இப்ப ரீசெண்டா ரோம்ல நடந்திருக்கு. POP or chemicals that remain intact in the environment for long periods. So ரொம்ப நாளா அழியாம அப்படியே environmentல இருக்கு. Become widely distributed geographically. So ரொம்ப it becomes distributed geographically and accumulate in the fatty tissue. என்னன்னா இந்த பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் ஏன் பெர்சிஸ்டன்டா இருக்கு, அதாவது அழியாம இருக்குன்னா அது வந்து வாட்டர்ல சால்வ் ஆகாது. அது வந்து ஃபேட்ல தான் சால்வ் ஆகும். ஃபேட்டி டிஷ்யூல போய் அக்குமுலேட் ஆகிரும். ஸோ அந்த ஃபேட்ல போய் அக்குமுலேட் ஆயிருக்கிறதுனால அது ஈஸியா வாட்டர்ல சால்வ் ஆகாத போது நீங்க தண்ணி குடிச்சாலும் அந்த எண்டோசல்ஃபன் வந்து உங்க யூரின்லயோ இல்ல எக்ஸ்கிரீட்டாலயோ போகாது. ஸோ அந்த மாதிரி பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்து உங்க வயிற்றுக்குள்ளேயே வந்து தங்கி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பெர்சிஸ்டன்டா ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுனால உங்க அதுல வந்து ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷன் அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல கூட இட் கேன் ரிசல்ட் இன்டு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த ஹியூமன் ஹெல்த் அண்ட் த என்விரான்மெண்ட். இட் ஹாஸ் இன்க்ளூடட், அதாவது இந்த பிஓபி review committee that happened in 18, which is recently happened, has added 5 more chemicals. So Stockholm Conventionல எந்தெந்த கெமிக்கல்ஸ்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்விரான்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதுல இந்தந்த கெமிக்கலை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கன்வென்ஷன் அந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ல. அது மாதிரி இந்த ரீசெண்டா நடந்த மீட்டிங்ல 5 more chemicals have been added in this agenda. So 5 கெமிக்கலை ஃபவுண்ட் அவுட் பண்ணி இது ரொம்ப பெர்சிஸ்டன்டா இருக்கு, இது ஒரு பிஓபி தான், இதை வந்து நீங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், இதை வந்து யாருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க இதுல இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல பிஓபி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த கன்வென்ஷன்ல சொல்றாங்க. சோ என்னென்ன 5 கெமிக்கல் அப்படின்னா, this chemical is a pesticide, a flame retardant, and some plastic stabilizing substances. The 3 of the listed chemicals have been named here. Friends, please, you have to remember this. இதை வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது then it becomes get into your mind, because இதை மெமரைஸ் பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு இதை நிறைய மெமரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து அதனால நீங்க வந்து திருப்பி பார்க்கணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ், 3 of the listed chemicals are chlorpyrifos, chlorinated paraffin, and long chain perfluorocarboxylic acid, and other 2 chemicals are dechlorine plus and UV328. So this is very important for you friends. So இது எந்த கன்வென்ஷன்ல இப்ப கண்டுபிடிச்சு பிஓபின்னு சொல்லியிருக்காங்கன்னா it is in Stockholm Convention. And United Nations Environment Program proposal to list chlorpyrifos as POP was resisted by India. So இந்த 5 கெமிக்கல்ல ஒரு கெமிக்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த கன்வென்ஷன்ல சொல்றாங்க. ஏன் அப்படின்னா this chlorpyrifos is not a carcinogen and its concentrations are very low. And அனுப்பம் வெர்மா கமிட்டின்னு இந்தியால ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டில வந்து இந்த பர்டிகுலர் chlorpyrifos has been registered under the Insecticide Act of 1968, and it has been reviewed and
ஆர் கமிட்டி, அதாவது இந்தியால ஃபார்ம் பண்ண கமிட்டியில இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இது கார்சினோஜனும் இல்ல, இது லோ கான்சென்ட்ரேஷனாவும் இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியால வந்து இது அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ல வந்து இதை பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்றதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், விச் இஸ் மேஜர் லாஸ் ஃபார் இந்தியா. ஸோ அதனால வந்து நம்ம இதை ரெசிஸ்ட் பண்றோம். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் current affairs is becoming very important, friends. So வந்து இந்த 5 chemicals நம்ம படிக்கணும். இந்த Stockholm Convention பத்தி little background வந்து நம்ம இங்க படிச்சிருக்கோம். So this is what is very important, friends. நம்ம வந்து current affairsல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம அதோட பேக்ரவுண்டையும் படிச்சுட்டு Stockholm Convention என்ன, அதுக்கு கீழே என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்தது அப்படின்றது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். And Stockholm Convention has listed totally 31 chemical as of December 2020. So 2020 வரை 31 கெமிக்கலை வந்து persistent organic pollutant Stockholm Convention வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 5 more chemicals have been added, and India has ratified the Stockholm Convention in 2006 as per Article 225 of 4, which enabled it to keep itself in a default opt-out position. அது என்ன opt-out positionனா நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ல சில விஷயங்கள் பிடிக்கலன்னா நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். So அதுதான் opt-out position, such that amendments in various annexes of the convention cannot be enforced. So நம்மள வந்து enforce பண்ண முடியாது on it unless an instrument of ratification or acceptance or approval of accession is explicitly deposited with UN depository. Okay, so this is what has been said in this particular convention. So we have ratified Stockholm Convention under the provision that we can opt out at any time. ஓகே, நம்ம கிட்ட எதையுமே நீங்க இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அன்லெஸ் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ராட்டிஃபை பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எப்ப வேணாலும் இதுல இருந்து ஆப்ட் அவுட் ஆயிக்கலாம். So that is about this Stockholm Convention. The Ministry of Environment and Climate Change has notified the regulation of POP rules in 2018 under the provision of Environmental Protection Act 1986. So another current affairs is this. இந்த பர்டிகுலர் POP எந்த லா மூலமா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், எந்த லா மூலமா, இட் இஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அந்த ரூல் என்னது, ரெகுலேஷன் ஆஃப் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் ரூல்ஸ் இன் 2018. அதை யார் பண்றாங்க, சிம்பிளி it is the Ministry of Environment, Forest and Climate Change. So நம்ம வந்து क्वेश्चनல வந்து prelims ல கேட்கலாம், which of the following act is related to or regulating the persistent organic pollutant அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த Environmental Protection Act 1986 is the answer. And what are the 5 chemicals which are related to recently added, that you have to study from this. Okay, so I'll be sharing this PPT with you in the description. So do have a look at it, underline it, or take a printout or note it down in your class note. Okay. Basel Convention, another important convention which happened in Basel, another area. So எல்லாமே இந்த கன்வென்ஷன்ல வந்து என்ன பர்டிகுலர் பிளேஸ்ல நடந்ததோ அது அந்த பர்டிகுலர் பிளேஸை வச்சு அந்த நேம் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனா எதை பத்தி, பேசல் கன்வென்ஷனா எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு வச்சு நீங்க படிச்சு வச்சுக்கிட்டாலும் போதும். ஸோ சிம்பிளி வந்து ரொம்ப நீங்க இன்னும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம்ல நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு டேப்லர் காலம் போட்டு அதுல வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு அந்த இடத்துல வந்து என்னென்ன கன்வென்ஷன், என்னென்ன அது எதை சம்பந்தப்பட்டது, ரீசெண்டா என்ன நடந்தது இப்படின்னு ஒரு சின்ன டேப்லர் காலம் போட்டு அழகா ஒரு ஒன் பேப்பர்ல நீங்க இந்த பர்டிகுலர் கிளாஸையே நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, so what is the Basel Convention? It is an international treaty that was designed to reduce the movement of hazardous waste. So this is about hazardous waste between nations. So transboundary movement of hazardous waste. So இப்ப இந்தியால இருந்து வேற எந்த கண்ட்ரிக்காச்சும் நீங்க hazardous waste அனுப்புறாலோ இல்ல மிச்ச கண்ட்ரில இருந்து இங்க இந்தியாவுக்கு வர hazardous waste இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன்ல இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். ஏன் இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் வந்ததுன்னா நம்ம நிறைய படத்திலேயே பார்த்திருப்போம். இப்போ யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து அவங்க கண்ட்ரில வந்து இது ரிலீஸ் பண்ணாம மிச்ச கண்ட்ரீஸ்க்கு கப்பல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க. எஸ்பெஷலி த கண்ட்ரீஸ் விச் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் வியட்நாம், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், எஸ்பெஷலி
African countries. இதுலலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி developed countries they are taking away the hazardous material because அங்க வந்து hazardous material வச்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்க people வந்து அத வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, அவங்க ஹசார்டஸ் வேஸ்ட நம்ம கண்ட்ரில வந்து இது பண்றாங்க. ஈவன் இது வேஸ்ட், ரொம்ப டேஞ்சரஸான மிசைல் வேஸ்ட், இந்த மாதிரி இது டிஃபென்ஸ்க்கான எக்யூப்மெண்டோட வேஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் வேஸ்ட் கூட நம்ம இந்தியால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம வந்து நார்மலா அதை வந்து பேர் ஹேண்ட்ஸ்ல வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது இட் இஸ் அஃபெக்டிங் த ஹெல்த் ஆஃப் மெனி, இட் இஸ் காசிங் ஃபயர்ஸ், ஆக்சிடென்டல் ஃபயர்ஸ், எவ்ரி திங். ஸோ இது வந்து ஒரு படத்துல நான் பார்த்திருக்கேன், அந்த படம் ஞாபகம் இல்லை. ஓகே, ஒரு ரேக் பிக்கர்ஸ், அதாவது குப்பையை வந்து ரிமூவ் பண்றவங்க வந்து போய் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ராக்கெட், இது டேமேஜ்டு ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட் வந்து ஓபன் பண்ணும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த படத்தோட ஸ்டார்டிங்காவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி ஹசார்டஸ் வேஸ்ட் தே ஆர் பீங் எக்ஸ்போர்ட்டட் டு தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. ஸோ அதை வந்து ஃபைட் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த பேசல் கன்வென்ஷன். ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி டு பிரிவென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் hazardous waste from developed to less developing countries. Less developing countries நம்ம வர மாட்டோம், நம்ம வந்து developing countries. Less developed countries na we can say this African countries. அதுலயும் நிறைய எல்லா African countries இல்ல, சில African countries வந்து less developed. But it does not address the movement of radioactive waste. So இந்த கன்வென்ஷன்ல hazardous waste னு சொன்னாலும் அதுல வந்து radioactive waste வந்து இன்க்ளூட் ஆகல. Even though the idea and discussion of the Basel Convention started in 1989, the convention came into action in 1992. And 14th Conference of Parties, அதாவது இந்த கன்வென்ஷனோட மீட்டிங் எப்ப நடந்திருக்குன்னா COP 14, அதாவது 14th மீட்டிங் எப்ப நடந்திருக்குன்னா இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. A resolution has been recommended that will be legally obligatory for constraining, requiring nations to get prior informed consent. Okay, friends. So this is very important. Prior informed consent, that is PIC, before exporting or transferring contaminated or miscellaneous plastic scrap. So PIC வந்து எல்லா கன்வென்ஷன்லயும் இந்த பர்டிகுலர் கன்சர்ன்ட் இருக்கு. அதாவது கன்சர்ன்ட்னா இப்ப எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியும் இம்போர்ட்டிங் கண்ட்ரியும் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வரணும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து உங்களுக்கு அனுப்புறோம், அதனால நீங்க வந்து இந்த பர்டிகுலர் இத வந்து நீங்க தான் டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரி ஓகே சொன்னா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து அவங்க அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் அனுப்ப முடியும். ஸோ இப்போ வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவோட ஹசார்டஸ் மெட்டீரியல் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட கேட்கணும், நாங்க இந்த மாதிரி ஹசார்டஸ் வேஸ்ட் அனுப்பலாமா அப்படின்னு அவங்க வந்து கேட்கணும். இப்போ வந்து இந்தியா வந்து ப்ரையார் இன்ஃபார்ம்டு கன்சர்ன் கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்கா வந்து அனுப்ப முடியும். So America can export only after getting the India's prior informed consent. So they have to be informed prior as well as they have to consent that the transfer can happen. So this is about this particular COP 14 convention, COP 14th meeting on Basel Convention. So this will require nations to get prior informed consent before exporting or transferring contaminated or miscellaneous plastic scrap. ஸோ பிளாஸ்டிக் ஸ்கிராப்பை நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த கண்ட்ரி கிட்ட கன்சர்ன் கேட்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் வேஸ்ட் ரெகுலேட்டட் பை த பேசல் கன்வென்ஷன் இன்க்ளூட் பயோமெடிக்கல் ஹெல்த் கேர் வேஸ்ட், யூஸ்ட் ஆயில்ஸ், யூஸ்ட் லெட் பேட்டரிஸ், இதுல POP கூட இருக்கு, PCB, thousands ஆஃப் கெமிக்கல் வேஸ்ட், இது எல்லாமே ஹசார்டஸ் வேஸ்ட் தான் எக்ஸப்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் இந்த பேசல் கன்வென்ஷன்ல இருந்து நீங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் நடக்கும்போது அப்படின்றது இந்த கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. Next, I think the Basel Convention is clear, friends. So Basel Convention is about hazardous waste. Recent COP 14 நடந்தது. அது வந்து legal prior informed consent to export plastic scrap பத்தி பேசிருக்காங்க, அவ்வளவுதான். Next is Rotterdam Convention. This convention is a multilateral treaty. So multilateral நிறைய countries ஓட government, corporates, எக்ஸ்பர்ட்ஸ், NGOs எல்லாரும் இந்த கன்வென்ஷன்ல இருப்பாங்க. அதுதான் மல்டிலேட்ரல். இட் இஸ் நாட் இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி, இட் இஸ் மல்டிலேட்ரல் ட்ரீட்டி டு ப்ரொமோட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ரிலேஷன் டு இம்போர்டேஷன் ஆஃப் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ். இங்க வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் இல்ல, இங்க ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஜஸ்ட் நீங்க அந்த டேப்லர் காலம் போட்டு படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி மல்டிலேட்ரல் ட்ரீட்டி.
Okay. So this multilateral treaty to promote shared responsibilities in relation to importation of hazardous chemicals. So there is an open exchange of information and calls on exporters of hazardous chemicals. So இங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, யார் இம்போர்ட் பண்றாங்களோ there is an open exchange of information. அதே மாதிரி தான் prior informed consent இதுக்கு முன்னாடி பேசணும்ல, அதே மாதிரி தான் இங்க exporters have to tell clearly இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் நாங்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி ஓப்பனா இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். To use proper labeling, include direction on safe handling and inform purchases of any known restrictions or bans. So எல்லாமே சொல்லணும். அது என்னென்ன மெட்டீரியல் வந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், சேஃபா ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் கெமிக்கல்ல ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்ல பேன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் தெளிவா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். And the signatory nations can decide whether to allow or ban the importation of chemicals listed in the treaty. And so the importing countries, so அமெரிக்கால இருந்து இந்தியால எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இந்தியா வந்து can say that, can decide whether to allow or ban the importation of these chemicals. It covers pesticides and industrial chemicals. So total of 43 chemicals வந்து இந்த Rotterdam Conventionல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து Stockholm Conventionல 31 சொன்னோம், அதோட பிளஸ் 5, இங்க வந்து டோட்டலாவே 43. And 2 new hazardous pesticides இப்போ ரீசெண்டா வந்து இந்த பர்டிகுலர் Rotterdam Conventionல Annex 3ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா இப்ரோடயோன் அண்ட் டெர்புஃபோஸ். I may pronounce it wrong, just நீங்க வந்து இத பார்த்து வச்சுக்கோங்க. And this particular fungicide, that is iprodione or dione, okay, it's a fungicide. Fungicide na which will kill the fungus. So pesticide na it will kill the pest. இங்க வந்து fungicide na it is kill the fungus. This is used on vines. Vines na நம்ம வந்து இத grape, அந்த மாதிரி grapes, blackberries, ராஸ்பெரிஸ் அந்த மாதிரி வைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஃப்ரூட்ஸ்ல, ட்ரீஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இது ஆனா இட் இஸ் கார்சினோஜெனிக். சோ இந்த மாதிரி நம்ம அதனாலதான் கிரேப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா கழுவிதான் நம்ம சாப்பிடணும். உப்பு போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் கழுவிதான் சாப்பிடணும். ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அதை கழுவிட்டு சாப்பிடணும். ஏன்னா there is this fungicide which is carcinogenic and toxic for reproduction. That has been mentioned in this Rotterdam Convention. And terbufos is a soil insecticide. So soil apply பண்ற insecticide. This is used commonly on sorghum. Okay, sorghum is a millet, maize, beet and potatoes. Beet is a ஒரு இது கிழங்கு தான். ஓகே, பீட்ரூட் இல்ல, இட்ஸ் கிழங்கு. ஓகே, சுகர் பீட்னு சொல்லுவாங்க. அண்ட் பொட்டேட்டோஸ். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ற இந்த சாயில் இன்செக்டிசைட் இஸ் அகெயின் very dangerous. So it is being mentioned as a hazardous chemical under this Rotterdam Convention. So iprodione and terbufos. And in India, use of these chemicals was permitted by the 2015 Anupam Verma Committee. So அப்பனா தெரிஞ்சுக்கோங்க, அனுபம் வர்மா கமிட்டில சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இந்தியா வந்து இந்த அனுபம் வர்மா கமிட்டி சொன்னபடிதான் போயிட்டு இருக்காங்க. பட் ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல இருந்து நம்ம இந்தியா வந்து சொல்றத வந்து எப்படி நெகோஷியேட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். பட் 2015 அனுபம் வர்மா கமிட்டில வந்து இந்த கெமிக்கலை வந்து பெர்மிட் பண்ணிருக்காங்க. பட் ரோட்டர்டாம் கன்வென்ஷன் கீழே வந்து இந்த இப்ரோடயோன், டெர்புஃபோஸையும் வந்து அனெக்ஸ் 3ன்னு ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க, which is carcinogenic and it's toxic for reproduction. The country is among the largest, that is India is among the largest exporter of terbufos. So நம்ம வந்து one of the largest exporter of டெர்புஃபோஸ். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளவு டேஞ்சரஸான கெமிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் த கன்வென்ஷன் ஆன் யுனைடெட் நேஷன்ஸ் Convention on combating desertification. Desertification is an important threat, friends. நான் வந்து disaster managementலயே வந்து desertification பத்தி பேசியிருக்கோம். இந்த கன்வென்ஷன் வந்து யுனைடெட் நேஷன் கீழே வந்து நடந்தது. இது எப்போ நடந்ததுன்னா, நம்ம வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இந்த 2 கன்வென்ஷனும் ஒரே நேரத்துல தான் இது பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல தான் இந்த சிசிடியும் சைன் பண்ணாங்க. This is a convention to combat desertification and mitigate na it will reduce the effects of drought na varakchi. This desertification is a effect of drought.
Friends, what is desertification? I'll explain it to the next thing. So desertification வந்து டெசர்ட்டா மாற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது என்ன அப்படின்னா ஒரு ஏரிடோ ஒரு செமி ஏரிட் ரீஜன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கானா மாதிரி ஒரு ரீஜன். இட் இஸ் நாட் அ டெசர்ட். இல்லைன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ட்ரையான ரீஜன். இட் இஸ் நாட் அ டெசர்ட். இந்த மாதிரி ட்ரை இல்லைன்னா செமி ஏரிட் ஏரியா. ஓகே, செமி ஓரளவுக்கு ஒரு 50 to 75 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே, ஆனா வந்து இந்த மாதிரி ரீஜன் வந்து ரொம்ப செமி ஏரிடா இருக்கிறது வந்து ரீஜன் வந்து ஏரிடா மாறுது. அதாவது டெசர்ட் மாதிரி மாறுது. அதுதான் டெசர்டிஃபிகேஷன். திஸ் இஸ் டியூ டு த டிகிரடேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நடக்கிறது தான் இந்த டெசர்டிஃபிகேஷன். இந்த டெசர்டிஃபிகேஷனை வந்து நிச்சயமா நம்மளால குறைக்க முடியும். அதுக்காக தான் இந்த கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். So the convention to combat desertification and mitigate the effects of drought through national action programs that incorporate long-term strategies supported by international cooperation and partnership arrangements. So this convention is basically for international government to cooperate and reduce this desertification. Adopted in 1994 is a sole legally binding international agreement. It is binding. It is legally binding. It's a sole legally binding agreement that is relating environment and land management. So ஒரு லேண்ட் ஒரு ஏரியா ஒரு ஏரபிள் லேண்டோ அதாவது கல்டிவேட் பண்ற லேண்டோ கல்டிவேட் பண்ணாத லேண்டோ டீக்ரேட் பண்ணாம நீங்க டெசர்டிபிகேஷனுக்கு கொண்டு வராம நீங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணணும், சஸ்டைனபிளா ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் வந்து ஒரு லேண்ட் டீக்ரேட் ஆகலாம்? ட்ரீஸ் கட் பண்றது, இது அன்வான்ட் ட்ரீஸையும் இப்போ நீங்க வந்து ட்ரீஸை கட் பண்றது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு லேண்ட்ல ட்ரீஸை கட் பண்றது மட்டும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு லேண்ட்ல ட்ரீஸை கட் பண்றது மட்டும் பிரச்சனை இல்லை. ட்ரீஸ் தப்பான ட்ரீஸ் அங்க கல்டிவேட் பண்றதும் அதுதான் நம்ம வந்து இன்வேசிவ் ட்ரீஸ்ன்னு சொன்னோம். இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸையும் அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணாதான், லைக் யூகலிப்டஸ், ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா, இந்த மாதிரி ட்ரீஸ் அங்க கல்டிவேட் பண்ணாலும் அங்க இருக்கிற வாட்டர் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும், எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடும். சோ அதனாலயும் அந்த இடத்துல வந்து செமி ஏரியா ஓரளவுக்கு வாட்டர் இருக்கிற இடம் சுத்தமா வாட்டர் இல்லாம டெசர்ட்டா மாறிடும். சோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. So the convention, the only convention stemming from a direct recommendation of the Rio Conference Agenda 21 was adopted in Paris in 1994. So this UNCCD came in 1994 and entered into force in 1996. And the principle used in this UNCCD is participation, partnership, decentralization. What is participation? All the countries should participate. What is partnership? All the countries should together work. What is decentralization? Every country should empower the people who are in the grassroots. ஸோ கிராஸ் ரூட்ல இருக்கிறவங்களை வந்து எம்பவர் பண்ணி அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்களையும் வச்சு இந்த பர்டிகுலர் டெசர்டிஃபிகேஷனை மிட்டிகேட் பண்றது தான் இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனோட மோட்டோ. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கன்வென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் desertification. What is desertification means? It refers to land degradation in the dry lands. And UN Women, together with the UNCCD Secretariat and International Union for Conservation of Nature. So IUCN பத்தி நம்ம இந்த ஸ்லைட்லயே இந்த செஷன்லயே பார்க்கலாம். Has launched a manual for gender responsive land degradation neutrality transformative projects and programs. So what is this about? Gender responsive land degradation neutrality transformative projects and programs. So this is manual for gender responsive land degradation neutrality transformative projects. So land degradation neutrality, அதாவது நியூட்ராலிட்டி அப்படி நெட் ஜீரோ மாதிரி நியூட்ராலிட்டி, அதாவது லேண்ட் டீக்ரடேஷன்ல இருந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், டோட்டலா லேண்ட் டீக்ரடேஷனை ஸ்டாப் பண்ணணும். அது ஜெண்டர் ரெஸ்பான்சிவா இருக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு லேண்ட் டீக்ரடேஷன் இருக்கும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது உமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபயர்வுட் கலெக்ட் பண்றது, வாட்டரை கலெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து வீட்டுல இருக்க பெண்கள் தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ட்ரீஸை கட் பண்ணும் போதோ இல்லைன்னா வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும் போதோ அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தண்ணி எப்படி கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டை வீட்டுல சமையல் செய்யறதுக்கு ஃபயர்வுட் எப்படி கண்டுபிடிப்பாங்க.
சோ அந்த இதுதான் அதனாலதான் இந்த லேண்ட் டிகிரடேஷனை வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவா மாத்தணும்ன்றத எல்லா யுஎன் உமனும் யுஎன்சிசிடி செக்ரட்டரியும் ஐயூசிஎனும் சேர்ந்து இந்த மேனுவலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி இன் த கரண்ட் அஃபேர்ஸ். So this can be a prelims question. And there are 197 parties to the convention, including 196 countries and European Union. And in this particular UNCCD convention, COP15 was a recent meeting that happened. This happened in the Abidjan, that is Cote d'Ivoire, okay, with a global pledge to boost drought resilience. அதாவது என்ன வறட்சி வந்தாலும் நம்ம வந்து அதை தாங்குற அளவுக்கு வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். So drought resilience and invest in land restoration for future prosperity. So வந்து லேண்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், அதை வந்து செழிப்பா மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த பர்டிகுலர் COP15ல பேசியிருக்காங்க. ஓகே. And UNCCD COP15ல 30 decisions எடுத்திருக்காங்க friends, including on tenure, migration and gender. So this COP15, the important 3 agenda which has been talked of, land tenure, migration and gender, இந்த 3 விஷயத்தையும் பத்தி இந்த COP15ல வந்து பேசியிருக்காங்க. The theme of this particular thing is land life legacy from scarcity to prosperity. So ஒண்ணுமே இல்லாத இதுல இருந்து நல்ல செழிப்பா வந்து மாறணும்ன்ற மாதிரி இந்த தீம் வந்து இந்த பர்டிகுலர் COP15ஓட தீம் வந்து இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டீப்பாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து நீங்க வந்து ஃபேக்டா படிச்சுட்டா போதும். இது வந்து பிரிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அந்த அளவுக்கு வந்து நம்ம படிச்சா போதும். அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பிளான் டு பிரிங் கன்வர்ஜென்ஸ் பிட்வீன் எம்ஜி அண்ட் ரீகா. இது வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மூலமா இந்த பர்டிகுலர் டெசர்டிபிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறாங்க? செடிகள் வளர்க்க போறாங்க, இது இது கால்வாய் வெட்டி வந்து தண்ணிய வந்து ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண போறாங்க, இரிகேஷனை வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இரிகேஷன் மாத்த போறாங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? சொட்டு நீர் பாசன திட்டம். இதெல்லாம் வந்து இந்த எம்ஜிஎன்ரிகா, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா தண்ணீர் தண்ணீர் சேமிச்சு அது வந்து இரிகேஷனுக்கு வந்து பாசன திட்டத்துக்கு வந்து யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த டெசர்டிபிகேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா டு ரீஸ்டோர் டீக்ரேடட் லேண்ட் அண்ட் ரிவர்ஸ் டெசர்டிபிகேஷன். அதாவது டெசர்டிபிகேஷன் இல்லாம அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த 2 ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அண்ட் அக்கார்டிங் டு டெசர்டிபிகேஷன் அண்ட் லேண்ட் டீக்ரேடேஷன் அட்லஸ், இந்த அட்லஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த ஏரியாலாம் வந்து லேண்ட் டிகிரேட் ஆயிட்டு இருக்கு, எந்தெந்த ஏரியாலாம் டெசர்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து இந்தியா மேப் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 30% ஆஃப் த இந்தியாவோட லேண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டெசர்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எச்சரிக்கை தான். சோ இந்த எச்சரிக்கையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து நம்ம மெயின்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஃபேக்ட் இருக்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து நம்ம பண்ண முடியும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இப்படிதான் மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த தீம் எந்த ஏரியா வந்து இந்த COP15ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல நடந்தது, ஓகே, அதெல்லாம் வந்து நீங்க எத்தனாவது மீட்டிங், இதெல்லாம் வந்து நீங்க வந்து பிரிலிம்ஸ்க்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் திஸ் குளோபல் லேண்ட் அவுட்லுக். இதுவும் யுஎன்சிசிடிக்கு கீழே வரதுதான். இது வந்து ஒரு பப்ளிகேஷன். ஓகே, யுஎன்சிசிடி ரிப்போர்ட் மாதிரி குளோபல் லேண்ட் அவுட்லுக் வந்து யுஎன்சிசிடி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, த லேண்ட் சிஸ்டம் சேலஞ்சஸ், அதாவது லேண்டுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த குளோபல் லேண்ட் அவுட்லுக்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ என்னென்ன கண்ட்ரீஸ்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, லேண்டுக்கான பிரச்சனைகள், என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது இந்த குளோபல் லேண்ட் அவுட்லுக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ எக்கனாமிக் அவுட்லுக் மாதிரி இதுல லேண்ட் அவுட்லுக் வந்து யுஎன்சிசிடி வந்து கொடுக்குறாங்க. And there is an initiative that is called Great Green Wall Initiative. இந்த இனிஷியேட்டிவ் யார் எடுத்திருக்காங்கன்னா, ஆப்பிரிக்கன் யூனியன். ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு ஆப்பிரிக்கன் யூனியன் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து 2007ல இந்த கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் வந்து இந்த டெசர்டிபிகேஷனை கம்மிப்படுத்துறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிரிக்கால இருக்க பெரிய டெசர்ட் என்னது? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இட் இஸ் சஹாரா. சோ சஹாரா டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் சஹாரால மேப்ல எங்க இருக்கு சஹாரா டெசர்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த சஹாரா டெசர்ட்டுக்கு கீழே, அதாவது சப் சஹாரன் ரீஜன், ஓகே, சப் சஹாரன் ரீஜன், இதுதான் ஆப்பிரிக்கா மேப்னு எடுத்துக்கோங்க. ஓகே,
So I would draw a better diagram. இதுதான் ஆப்பிரிக்கன் எடுத்துக்கோங்க. This is Sahara. This is Sahara. Okay, so Sahara is a desert. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் desertification நடந்துட்டு இருக்கு. இது செமி ஏரிட் ரீஜன். ஆனா இந்த டெசர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, நிறைய இடத்துல வந்து டெசர்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஆப்பிரிக்கன் யூனியன் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் அ கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ். அதாவது இந்த சஹாரன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த சஹாரா எண்ட், அதாவது சஹாராவோட பார்டர்ல வந்து நிறைய ட்ரீஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ தட் த சஹாரா டெசர்ட் இஸ் நாட் அஃபெக்டட். அண்ட் அந்த சஹாராவோட சாண்ட் டியூன்ஸ், அதாவது அந்த மண்ணு வந்து எரோட் ஆயிட்டே வருது. அதாவது அந்த மண்ணு வந்து விண்ட் மூவ்மெண்ட்னால, விண்ட் எரோஷனால வந்து மண்ணு வந்து மூவ் ஆயிட்டே வரும். ஸோ அதனால அந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து காத்துல அடிச்சு வந்து வெளியில வந்து இருக்காம அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் பண்றாங்க. இதுக்கு இது பேர் என்னன்னா ஷெல்டர் பெல்ஸ். இது ஆக்சுவலா என்னன்னா ஷெல்டர் பெல்ஸ். ஓகே, ஸோ ஒரு டெசர்ட்டோட பார்டர்ல நிறைய ட்ரீஸ் வளர்த்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஷெல்டர் பெல்ஸ். ஸோ தட் இங்க இருக்க சாண்டியூன் வந்து அப்படியே பறந்து வந்து வெளியில வராம இந்த இது வந்து டெசர்ட்டா மாறாம இருக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ். Okay, so the objective is to restore 100 million hectares of currently degraded land, sequester 250 million tons of carbon and create 10 million green jobs. So plant வளர்க்கறது, அப்புறம் வந்து கார்பனை குறைக்கிறது, அதுக்கப்புறம் கிரீன் ஜாப்ஸ் கிரியேட் பண்றது. இதுதான் இந்த கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ்ல இருக்கிறது. அண்ட் பாண்ட் சேலஞ்ச் இஸ் ரிலேட்டட் டு UNCCD again. The goal is to bring 150 millions of degraded and deforested landscape into restoration by 2020 and 350 million hectares by 2030. So 2030 குள்ள வந்து இது ரொம்ப டிகிரேட் ஆன லேண்ட் எல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி அங்க நிறைய பிளான்ட் இது பண்ணி நல்ல தண்ணி பாய்ச்சி அந்த இடத்த வந்து நல்ல செழிப்பா மாறுறதுக்காக ஒரு சேலஞ்ச் தான் பாண்ட் சேலஞ்ச். திஸ் வாஸ் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனி அண்ட் IUCN. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ பாண்ட் சேலஞ்ச் இஸ் பீங் டன் பை அப்படின்னு கேட்டுட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்ன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஜெர்மனி அண்ட் IUCN சென்டென்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து இந்தியால என்ன பண்றாங்க, அதாவது டெசர்டிபிகேஷன் குறைக்கிறதுக்கு இந்தியால என்ன பண்றாங்கன்னா நேஷனல் லெவல்ல லேண்ட் டிகிரடேஷனை மேப் பண்றாங்க. அதாவது எந்த இடத்துல எல்லாம் லேண்ட் வந்து டிகிரேட் ஆயிட்டு இருக்கு, அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற இடத்த இஸ்ரோ வந்து அலாங் வித் நேஷனல் ரிசோர்சஸ் சென்சஸ் வந்து பண்றாங்க. இது பண்ணும்போது எந்த இடத்த வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். And Desertification and Land Degradation Atlas of India has been published by Space Application Center, which is under ISRO in Ahmedabad. So this is again giving a state-wise area of degraded lands. So ரெண்டு விஷயம் இங்கேயும் மேப் பண்ணிருக்காங்க, இங்கேயும் மேப்பிங் தான் பண்ணிருக்காங்க. இது யார் பண்றது, இது யார் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. And also India is striving towards achieving the national commitments of லேண்ட் டீக்ரடேஷன் நியூட்ராலிட்டி. அதாவது லேண்ட் டீக்ரேட் ஆகாம ஸ்டாப் பண்ற மாதிரி, அப்புறம் இந்த லேண்ட் டீக்ரேட் ஆன லேண்டை ரீஸ்டோர் பண்ணி நியூட்ரலா ஆக்குறதுக்கு இந்த பர்டிகுலர் நேஷனல் கமிட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். அதுல வந்து நம்ம 26 மில்லியன் ஹெக்டர் ஆஃப் டீக்ரேடட் லேண்டை வந்து 2030 ரீஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸா எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் sustainable land management is Ministry of Environment, Forest and Climate Change. And the next initiative, this is about UNCCD, friends. Next initiative is International Union Conservation of Nature. So IUCN என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம். IUCNக்கு வந்து டெசர்டிஃபிகேஷனுக்கும் நம்ம ரோல் இருக்கு. ஸோ IUCN என்ன பண்றாங்க, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படின்றது இதுல பார்க்கலாம். IUCN, that is International Union for Conservation of Nature. So they are there to conserve the nature. They are an international union. So international organization. So it is an NGO, friends. It is an international NGO working in the field of nature conservation and sustainable use of natural resources. So natural resources, it includes mineral resources, it includes the biological resources, it includes human resources, it includes the food resources, everything. Okay, but IUCN is majorly concerned about the living species. Okay, like fungus, microbes, animals, plants. Okay, animals includes humans also.
and the headquarters is in Gland, which is close to Geneva. So maximum பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுமே ஹெட்குவார்டர் வந்து ஜெனீவால தான் இருக்கும். ஆனா ஐயூசிஎனோட ஹெட்குவார்டர் பாத்தீங்கன்னா கிளாண்ட்ல இருக்கு. அதனால இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அதனால இந்த மாதிரி டிஃபரெண்டா ஹெட்குவார்டர் இருக்கும் போது நிச்சயமா படிச்சுக்கோங்க. அது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Then IUCN World Conservation Congress. So COP அப்படின்ற மாதிரி ஐயூசிஎனோட மீட்டிங்க்கு பேர் என்னன்னா வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ். காங்கிரஸ்னா மீட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எப்பெல்லாம் மீட் பண்றாங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து மீட் பண்றாங்க. வேர் த ஐயூசிஎன் மெம்பர்ஸ் which include policy makers, civil society representatives, leaders from indigenous community, businessmen, academia, scientists, அந்த மாதிரி பீப்புள்லாம் எல்லாரும், அதாவது ஒவ்வொரு ஃபீல்டுலயும் இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணுவாங்க இந்த ஐயூசிஎன் வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்ல. And 1964 IUCN established the IUCN Red List. So இந்த ரெட் லிஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். இந்த ரெட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா என்னென்ன ஸ்பீசஸ் வந்து என்டேஞ்சர்டா இருக்கு, என்னென்ன ஸ்பீசஸ்லாம் ரொம்ப த்ரெட்டன்டா இருக்கு, என்னென்ன ஸ்பீசஸ் அழிஞ்சிருச்சு, இத பத்தி எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கும். அதாவது இது இந்த லிஸ்ட்டுக்கு பேரு ரெட் லிஸ்ட். இது வந்து பப்ளிஷ் பண்றவங்க பேருக்கு வந்து ஐயூசிஎன். சோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் அப்படின்றது இதுல வந்து இம்பார்ட்டண்டா நிறைய ஸ்பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது அழியுது, அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ்ல வரும்போது ஒவ்வொரு தடவையும் வரும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்பீசஸ் வந்து ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க, அது எந்த கேட்டகரியில போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்க படிச்சாகணும். And 1964ல இந்த IUCN Red List பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. This is a holistic database of the conservation status of the various species. So எவ்வளவு தூரம் நம்ம கன்சர்வ் பண்ணிருக்கோம், அது வந்து அழிஞ்சு போச்சா இல்ல அழிஞ்சிட்டு இருக்கா, இத பத்தி தான் சொல்றதுதான் இந்த IUCN Red List. The IUCN has collaborated with the United Nations Environment Program and World Wildlife Fund to publish the World Conservation Strategy. ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து வேர்ல்ட கன்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. It is a revolutionary document that defined the concept of sustainable development and provided a framework for global conservation and sustainable development agenda. This IUCN is an independent organization, friends. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், it is an independent NGO. It is an independent organization that has an observer status in the United Nations. It is not related to United Nations, but only as an observer status in the United Nations. Okay, friends. So it is not an agency of UN, or it is a part within the United Nations. IUCN is totally away from United Nations. It only has an observer status in United Nations. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சென்டென்ஸ்ல எல்லாம் கேட்கும்போது வந்து IUCN is an independent agency of United Nations அப்படின்னு சென்டென்ஸ்ல கேட்கும்போது நீங்க வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். What is the color code of IUCN Red Data Book? இது வந்து prelims-ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது IUCN Red List நம்ம பேசுவோமா, IUCN Red Listல வந்து என்னென்ன ஸ்பீசஸ் எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்குமோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர் கோடிங் ஆஃப் த லிஸ்ட் இஸ் டன் அஸ் ஃபாலோஸ். பிளாக் கலர்ல இருந்தா அது டோட்டலா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அதாவது அழிஞ்சு போச்சு அந்த அனிமலே. இப்போ எக்ஸாம்பிள் ஏசியாட்டிக் சீட்டா. சோ டோட்டலா அது வந்து அழிஞ்சு போச்சு, அதாவது இந்தியால அழிஞ்சு போச்சு. சோ இந்தியால அது வந்து எக்ஸ்டிங்க்ட், அப்பனா அது வந்து பிளாக்னு மார்க் பண்ணிருப்பாங்க. அப்போ ரெட்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், ரொம்ப அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பீசஸ் எல்லாம் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. ஆரஞ்சு வந்து என்டேஞ்சர்ட், அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஆர்கனிசம் வந்து ஆரஞ்சுல மார்க் பண்ணிருப்பாங்க. ஆம்பர் கலர் வந்து வல்னரபிள் ஸ்பீசஸ்க்கு வந்து இது பண்ணிருப்பாங்க. ஒயிட் வந்து ரேரா கண்ணுல படுற மாதிரி ஸ்பீசஸ் வந்து ஒயிட்ல மார்க் பண்ணிருப்பாங்க. கிரீன் வந்து ப்ராப்ளமே இல்ல. இப்போ காக்காலாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் a green, it will be mentioned as green in color because it's totally not a problem. So that is out of danger species. Gray color வந்து இப்போ எந்த ஸ்பீசிஸ்ல endangered, vulnerable or rare இது எல்லாமே கிரே கலர்ல வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. இல்லனா the one with the lack of sufficient information அத வந்து கிரேல மார்க் பண்ணிருப்பாங்க. So I'll go with one by one in the next slide. So recently, friends, 3 medicinal plant species was found in Himalayas that have made it in the IUCN Red List. So recently IUCN Red Listல 3 ஹிமாலயன்ல கண்டுபிடிச்ச மெடிசினல் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா Mesotropis pellita. It has been mentioned as critically endangered. Fritillaria cirrhosa is considered as vulnerable, and Dactylorhiza hathagiria is mentioned as endangered. So don't laugh at my pronunciation. Please do mention
this is, you have to write this in notes. And இந்த பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்னரபிளா இருக்கு, அதாவது அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த 3 பிளான்ட்டையும் வந்து ஹிமாலயால கண்டுபிடிச்ச மெடிசினல் பிளான்ட்டை வந்து IUCN ரெட் லிஸ்ட்ல இப்ப ரீசெண்டா போட்டிருக்காங்க. அந்த 3 ஸ்பீசிஸ் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், என்டேஞ்சர்ட், வல்னரபிள்னு சொன்னேன்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா என்ன? ஒரு அனிமல் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அதாவது 80% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் ஸ்பீசிஸ். இப்ப பாத்தீங்கன்னா, ஏசியாட்டிக் சீட்டா பாத்தா இந்தியா அழிஞ்சே போச்சு. அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ரைனோசரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அது 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து போயிடுச்சுன்னா, அத வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னு சொல்லுவாங்க. இல்ல 50% ஆஃப் த பாப்புலேஷன் தான் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது என்டேஞ்சர்ட். இல்ல 30% ஆஃப் த பாப்புலேஷன் தான் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னா, அது வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அதோட பாப்புலேஷன் வந்து 250 தான் இருக்கு, இல்ல 2500 தான் இருக்கு, இல்ல 10,000 தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி அவங்க நேம் வைப்பாங்க. சோ கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட், என்டேஞ்சர்ட், வல்னரபிள் இப்படின்னு இருக்கு. இத வந்து நீங்க படிச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு பை ஹார்ட் இட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டோட கேட்டகரிஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, என்டேஞ்சர்டோட கண்டிஷன்ஸ் என்ன, வல்னரபிளுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஈஸி தான். 250, 2500, 10,000 அந்த மாதிரி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனாலும் 80, 50, 30ன்னு குத்து மதிப்பா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கணும். என்டேஞ்சர்னா ஓரளவுக்கு, வல்னரபிள்னா கொஞ்சம் கம்மியா. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Next important convention is CITES, that is Convention on International Trade on Endangered Species of Wild Fauna and Flora. Fauna na enna? Fauna na it is related to animals. Flora na it is related to plants. So this convention is also called as Washington Convention. So again, it happened in Washington, so it's called as this convention. So Washington Convention அப்படின்னு சொன்னாலும் சைட்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாஷிங்டன்ல நடக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கன்வென்ஷன் வந்து ரொம்ப யூனிக்கா தான் இருக்கும். ஸோ வாஷிங்டன் கன்வென்ஷன்னாலே சைட்ஸ் தான். ஸோ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபவுனா அண்ட் ஃப்ளோரா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ரீசெண்டா கோவிட்ல அஃபெக்ட் ஆறதுனால, நம்ம அந்த கோவிட் எதனால வந்ததுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது, அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் லைக் த பேங்கோலின், அந்த மாதிரி ட்ரேட் நடந்ததுனால, அந்த ஃபானா அதாவது அனிமல்ஸ் ட்ரேட்ல அந்த மாதிரி பார்க்குபைனு, நிறைய அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும் அந்த கோவிட், கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனால இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் ரீசெண்டா அந்த கோவிட் ஆஃப்டர்மத் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இந்த மாதிரி அனிமல் எல்லாம் ட்ரேட் பண்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றத பேசுறதுக்காக தான் திருப்பி இந்த கன்வென்ஷன் வந்து நியூஸ்ல வந்தது. லெட்ஸ் கெட் இன்டு த about the CITES. This CITES resolution was adopted in 1963 in the meeting of IUCN. So IUCN க்கு கீழ வந்ததுதான் இந்த CITES. இது தனியா ஒரு கன்வென்ஷன் தான். ஆனா IUCN மூலமா தான் இந்த கன்வென்ஷன் வந்திருக்கு. This came into force in 1975. The CITES secretariat is in Geneva. Again, இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல. அது வந்து it was administered by UNEP. So remember when CITES came through the members of IUCN, this is being administered by UNEP. So UNEP is administering it, and it came through the members of IUCN, and India has hosted COP3 in 1981, and it aims to, அதாவது CITES ஓட important purpose என்னன்னா, to ensure that the international trade in specimens of wild animals and plants does not threaten the survival of the species. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீட்டாவை வந்து ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீட்டா ட்ரேட் பண்றதுனால அந்த சீட்டாவோட பாப்புலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த சீட்டாவோட சர்வைவல் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இந்த கன்வென்ஷன், இந்த சைட்ஸோட முக்கியமான பர்பஸ். இதோட 19th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து ரீசெண்டா நடந்தது. இட் ஹேப்பன்ட் இன் பனாமா சிட்டி. இட் ஹாஸ் கன்க்ளூடட் வித் a draft decision. Draft decisionனா it has not been finalized. It is only in a draft stage. So draft decisionல என்ன சொல்லிருக்காங்கன்னா, they have to reduce the risk of future zoonotic diseases. Friends, what is this zoonotic diseases? Zoonotic diseases ஓட important example வந்து ரீசெண்டா வந்த கோவிட் தான். கோவிட் வந்து ஒரு zoonotic diseases. Any diseases which are affecting the
which are transmitted from the animals to human is called a zoonotic disease. Zoo denotes animals. So zoonotic na animal கிட்ட இருந்து நம்மளுக்கு வர diseases தான் zoonotic diseases. It can be diseases like flu, இப்போ swine flu, zika fever, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த டிசீசஸ் தான். இதுக்கு பேர் தான் zoonotic diseases. So இந்த சைட்ஸ் COP19ல என்ன பேசுறாங்கன்னா ரிஸ்க் ஜூனோட்டிக் டிசீசஸ் வராம நம்ம தடுக்கணும், அதோட ரிஸ்க வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் இங்க பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைட்ஸ் ஹேவ் அட்வைஸ்டு பார்ட்டி டு கன்சல்ட் த ஆர்கனைசேஷன் லைக் FAO, WHO, that is World Health Organization, an international consortium on combating wildlife crime, and Convention on Biological Diversities, and other pertinent biodiversity related agreements. So CITES வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் குறைக்கிறதுக்கு நம்ம FAO, WHO, மிச்ச நிறைய ஆர்கனைசேஷன் சொல்ற வழி நடக்கணும் அப்படின்னு இந்த சைட்ஸ் சொல்றாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் இவங்க கூட கன்சல்ட் பண்ணி நடந்துக்கோங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் சைட்ஸோட COP19ல சொல்லப்படுற விஷயம். ஸோ இந்த இதுதான் இந்த சைட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ தெர் இஸ் நோ டெலிபரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் தட். ஸோ வந்து சைட்ஸ் பத்தி இதை தெரிஞ்சா போதும். The 2 Indian turtle species, இப்போ ரீசெண்டா வந்து சைட்ஸோட அப்பெண்டிக்ஸ்ல வந்து 2 இந்தியன் டர்ட்டில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்பெண்டிக்ஸ் 1 நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுல என்னென்ன டர்ட்டில் ஸ்பீசிஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னா ரெட் கிரவுண்ட் ரூஃப்டு டர்ட்டில்ஸ் அண்ட் லைட்ஸ் ஷார்ப் ஷெல் டர்ட்டில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்பெண்டிக்ஸ் 1 and what is these turtles are அப்படின்றது வந்து நம்ம இதுல பார்க்கலாம். Appendix 1 includes species that are threatened with extinction. So the trade in specimens of these species is permitted only in exceptional circumstances. So Appendix 1ல வந்து threatened species தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதோட ட்ரேடு வந்து எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து ரொம்பலாம் த்ரெட்டண்டா இல்லை, அதனால வந்து அதோட ட்ரேடை வந்து கண்ட்ரோல்டா யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்பெண்டிக்ஸ் 3ல வந்து there is a species protected in at least one country. So these species are needed assistance in controlling the trade. So வந்து first வந்து trade வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. This is about Appendix 1, 2, 3. So Appendix 1ல இருக்கிறது கம்ப்ளீட்டா ட்ரேட வந்து எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. while in Appendix 3ல வந்து ஒரு கண்ட்ரில அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரிலயாச்சும் அதை வந்து ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. So this is about appendices. What are the other things which are said in this particular convention? So the red crowned roofed turtle and the light soft shell turtle பத்தி தெரியணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நியூஸ் இது கொஸ்டின்ல ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து இது எந்த டர்ட்டில பத்தி அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால ரெட் கிரவுண்ட் ரூஃப்ட் turtle is native to India, Nepal and Bangladesh and known to be widely found in Ganga Brahmaputra basin. So river Ganga Brahmaputra river basinல இருக்கு, இந்தியா, நேபாள், பங்களாதேஷ்ல இருக்கு. அட் பிரசன்ட் வந்து நேஷனல் சம்பல் ரிவர் கரியல் சாங்சுரியில வந்து இது வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் inhabits rivers and reservoirs in southern peninsular India in state like Odisha, Madhya Pradesh, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. Its presence is substantial in the Kaveri, Tungabhadra, இந்த rivers எல்லாமே. So red crown roofed turtle பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இடத்துல தான் இருக்கு. பட் இந்த சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்மளோட சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கு. CITES relaxed a restriction on the export of furniture and handicrafts made of North Indian rosewood or sishem. ஸோ இந்த சிஷம்ல பண்ற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஃபர்னிச்சரை வந்து சைட்ஸ் வந்து முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட அதாவது இந்த ரோஸ்வுட் ட்ரீல இருந்து செஞ்ச ஃபர்னிச்சர்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியா ஹாஸ் நாட் decided has not to vote against a proposal to reopen the international trade in ivory. சோ இப்போ வந்து 2 விஷயம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்ஸ்ல. ஒன்னு, இந்த டர்ட்டில வந்து அவங்க வந்து அப்பெண்டிக்ஸ்ல போட்டிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ரோஸ்வுட்ல செஞ்ச ஃபர்னிச்சர் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸை வந்து
ரெஸ்ட்ரிக்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ற ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐவரி ட்ரேட வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஐவரி ட்ரேட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குளோபலா பேன் பண்ணிருந்தாங்க 1989ல. இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வந்து சைட்ஸ்ல நடந்திருக்கு. இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா did not vote, okay, did not vote against the proposal to reopen the international trade in ivory at the ongoing conference of the CITES. So ivory trade வந்து ஓபன் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதுல அந்த ஓட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐவரி ட்ரேட ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இருந்திருக்கு. ஆனா இந்தியா வந்து இட் டிட் நாட் வோட் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல். ஓகே, சோ நம்ம வந்து எதுவுமே சொல்லல. சோ ஐவரி ட்ரேட் ஓபன் பண்ணுமா ஓபன் பண்ணக்கூடாதா நம்ம எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஐவரி ட்ரேட திருப்பி ஓபன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பேன் பண்ண இந்த ட்ரேட வந்து நம்ம ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா வந்து எதுவுமே ஓட் பண்ணல. இது என்ன மெசேஜ கொண்டு போகுதுன்னா, இந்தியா வந்து இன்னும் முடிவு பண்ணல. நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஐவரி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தோம். இப்போ நம்ம வந்து வோட் பண்ணியிருக்கணும். அதாவது என்ன வோட் பண்ணியிருக்கணும்னா, நம்ம ஐவரி ட்ரேட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வோட் பண்ணியிருக்கணும். பட் அதையும் நம்ம பண்ணாம அமைதியா இருந்திருக்கோம். சோ அதனால வந்து நம்ம என்ன மெசேஜ் கொண்டு போறோம்ன்றது வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். சோ ஐவரி ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணுமா இன் இன் அ கூடாதா அப்படின்ற வோட்டிங் நடந்துட்டு இருக்கு சைட்ஸ்ல வந்து. ஐவரி ட்ரேட் வந்து 1989ல குளோபலா பேன் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் புட் இன் த அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அத வந்து இப்ப வந்து ஓபன் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. இந்தியா ஹஸ் டிசைடட் நாட் டு வோட் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல் டு ரீஓபன். சோ வந்து ஓபன் பண்றது இல்லையா அப்படின்றது வந்து நம்ம இந்தியா வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுக்கல. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஹஸ் நாட் வோட்டட் அகெயின்ஸ்ட் a request to reopen the ivory trade. The endangered Asian elephant was included in CITES 1, the CITES Appendix 1 in 1975. So Asian elephant வந்து endangered statusல இருக்கு. இது என்ன ஸ்டேட்டஸ்? IUCN ஸ்டேட்டஸ். சோ IUCN ஸ்டேட்ல ஏஷியன் எலிஃபென்ட் வந்து ரொம்ப என்டேஞ்சர்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஐவரி ட்ரேட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து டோட்டலா வந்து 1989ல சைட்ஸ் மூலமா பேன் பண்ணியிருக்காங்க. 1986ல வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மூலமா நம்ம வந்து டொமஸ்டிக் சேல் ஆஃப் ஐவரியை வந்து டோட்டலா பேன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஐவரி ட்ரேட் வந்து குளோபலாவும் பேன் ஆயிருக்கு. பட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல வந்து ரீஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see what happens. அண்ட் ஈவன் த ஆப்பிரிக்கன் ஐவரிய கூட பேன் பண்ணிருக்காங்க குளோபலா. சோ ஏஷியன் எலிஃபண்டோட ஐவரியும் பேன் ஆயிருக்கு, ஆப்பிரிக்கன் ஐவரியும் பேன் ஆயிருக்கு. பட் இப்போ ரீஓபன் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்தியா வந்து ஓட் பண்ணவே இல்லை. சோ CITES வந்து இட் இஸ் legally binding, but it does not take place in the form of the national laws. சோ அது என்னன்னா சைட்ஸ் வந்து லீகலி பைண்டிங், அதாவது இதுல சொல்ல இருக்க விஷயங்களை வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் இது வந்து நீங்க வந்து அவங்க வந்து நேஷனல் லா மூலமா ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். சோ அதுதான் இந்த கன்வென்ஷன்ல இருக்க முக்கியமான விஷயம். World Wildlife Day is celebrated in the year 3rd of March since 2013. All import, export, and re-export and introduction from the sea of species covered by the convention has to be authorized through a licensing system. அதாவது எல்லா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ரீஎக்ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து லைசன்ஸ் மூலமா தான் நடக்கணும்னு இந்த கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பேங்கோலின் அது பண்றீங்களோ, இல்லைன்னா பார்க்கு பயணம் பண்றீங்களோ, இல்லைன்னா மங்கிய பண்றீங்களோ, என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலும் லைசன்ஸ் மூலமா தான் வந்து பண்ணணும் அப்படின்றது இந்த இந்த கன்வென்ஷன் மூலமா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் த என்டேஞ்சர்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. இதுக்கு கீழே, அதாவது இந்த சைட்ஸுக்கு கீழே தான் டிராபிக் அப்படின்ற ஒரு மானிட்டரிங் நெட்வொர்க் இருக்கு. இந்த மானிட்டரிங் நெட்வொர்க் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் இல்லீகல் ட்ரேட் நடக்குது, அதாவது வைல்ட் லைஃப் ஸ்மக்லிங் நடக்குது, இல்லீகலா வந்து எலிஃபண்ட்டையோ அதோட ஐவரியோ ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காக இந்த டிராபிக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்கு. இது யாரு ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா ஐயூசிஎனும் WWFும் சேர்த்து பண்ணிருக்காங்க. WWFனா World Wildlife Fund. Okay, this was established in 1976. It has grown to become world's largest wildlife trade monitoring program, plus a global expert on wildlife trade issues. So this is about this particular thing. So in the CITES conventionல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், என்னென்ன ஸ்பீசஸ் வந்து அந்த COP ல வந்து இது இது அப்பெண்டிக்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது
ஸோ ரோஸ்வுட் பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் ஐவரி ட்ரேட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றது படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பெண்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சைட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஸோ மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் which can migrate. It's not just the birds. It's everything. Every species migrate. Especially the elephant. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம elephant மைக்ரேட் பண்ற இடத்துக்கு பேரு வந்து ecological corridors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ecological corridors is very important in current affairs. ஸோ நிறைய தடவை வந்து ecological corridors ப்ரொடெக்ட் பண்ணணும், அது வந்து ட்ரீஸ் மூலமா வந்து இது பண்ணணும், அதுல ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஈவன் டைகர்ஸ் மைக்ரேட், they migrate from one forest to another forest. ஸோ இது பேர்ட்ஸ் வந்து நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து சைபீரியால இருந்து இந்தியாவுக்கு வரதை வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த கன்வென்ஷன் அந்த ஹார்ன்பில்ல நம்ம வந்து அமூர் ஃபால்கான் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஃபிளமிங்கோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம வந்து மைக்ரேட் பண்ணி நம்ம இதுக்கு வின்டர் அங்க வந்து டெம்பரேட் கண்ட்ரில வின்டர் சீசன்ல இருக்கும்போது நம்ம கண்ட்ரீஸ்க்கு வரும். ஸோ இந்த நேரத்துல தான், அதாவது இந்த வின்டர் சீசன்ல தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து நார்த் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்திருக்கும். So this convention on the conservation of the migratory species becomes very important. This is another also known as Bonn Convention. So Bonn is a place. It aims to conserve the terrestrial, marine, and avian migratory species. So terrestrial migratory species like the animals, marine species, as well as avian migratory species. Marine, like even this whale will be migrating, and there is the avian migratory species which includes all the birds. Then this COP13 of the CMS happened in 2020 in Gandhinagar, India. Since it happened in Gandhinagar, though it is old current affairs, I've just mentioned here, the parties adopted in Gandhinagar Declaration that there should be production of this migratory species and ecological connectivity to be integrated and prioritized. That is ecological connectivity. அதாவது எந்த ஃபாரஸ்ட்ல இருந்து எந்த ஃபாரஸ்ட்க்கு அது மைக்ரேட் ஆயிருக்கு, அதோட ஈகாலஜிக்கல் கனெக்டிவிட்டி இதெல்லாம் படிக்கணும், அதை ப்ரொடக்ட் பண்ணணும்ன்றதுதான் இந்த சிஎம்எஸ் COP13ல பேசியிருக்காங்க. And COP13 proposes to include 10 new species for production under CMS. This includes Asian elephant, Bengal florican, Great Indian bustard. இது வந்து நம்ம இந்தியனோட ஸ்பெசிபிக் ஸ்பீசிஸ். And 7 from around the world. Jaguar, white-tip shark, little bustard, urial, Antipodian albatross, smooth hammerhead shark, taupe shark. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேட்டரி சிஎம்எஸ்ல வந்து COP13ல வந்து இந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 2020ல நடந்திருக்கு. இதுதான் ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் வந்து. அதுக்கப்புறம் இந்த யூரியல், ஸ்மூத் ஹேமர்ஹெட் ஷார்க், டோப் ஷார்க், திஸ் ஹாஸ் பீன் இன்க்ளூடட் இன் Appendix 2. And India has been the party to the convention since 1983. India has signed a non-legally binding memorandum of agreement with CMS to protect Siberian cranes. ஏன்னா சைபீரியால இருந்து வர கிரெயின்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணலன்னா there will be loss of this cranes, marine turtles, dugongs, raptors இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சிஎம்எஸ்ல வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து 1983ல வந்து நம்ம சைன் பண்ணிருக்கோம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். And with 2.4% of the world's land area, which is India has a 8% of the global biodiversity. 2% தான் நம்ம வேர்ல்டோட லேண்ட் வச்சிருக்கோம், ஆனா 8% biodiversity நம்ம கிட்ட இருக்கு. And Indian subcontinent is a part of the significant bird flyway network, that is Central Asian flyway. அதாவது சென்ட்ரல் ஏசியால இருந்து ஆப்பிரிக்கா வர சில பேர்ட்ஸ் வந்து இந்தியால லேண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ல வந்து நின்னுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போகும். ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃபிளைவே வந்து நம்ம இந்தியா. ஸோ இந்த கன்வென்ஷன்ல நம்ம வந்து இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, India has taken over its presidency for the next 3 years till 2023. So CMS வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா India is a president of this particular CMS till 2023. So அதனால வந்து this becomes very important for the current affairs. The theme of the CMS COP13 is migratory species connect the planet and together we welcome from home.
வெல்கம் தம் ஹோம். ஸோ சிஓபி 13 காந்தி நகர்ல நடந்ததுல இருந்து நம்ம இந்தியா தான் பிரசிடென்டா இருக்கும். ஸோ திஸ் வில் லாஸ்ட் டில் 2023. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் 2023 வரை இருக்கும். ஸோ இதோட தீம் என்னன்னா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் டுகெதர் வெல்கம் தம் ஹோம். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் இந்த மைக்ரேட்டரி ஸ்பீசஸ்னால கனெக்ட் ஆயிருக்குன்றது தான் இந்த தீம். இதுல என்ன அனிமல் வந்து மாஸ்காட்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இந்த பேர்டு தான் வந்து மாஸ்காட்டா இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் species in India. It is a critically endangered species according to IUCN, and it has been listed as Schedule 1 in Wildlife Protection Act 1972. So WPA, அதாவது Wildlife Protection Act பத்தி நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல நடத்திட்டோம். அதுல என்னென்ன ஷெட்யூல் இருக்கு, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்புறம் IUCN பத்தியும் நம்ம படிச்சுட்டோம். So Great Indian Bustard is the mascot for this Convention on Migratory Species. சிஓபி 13 ஓட மாஸ்காட். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம செஸ் ஒலிம்பியடுக்கு மாஸ்காட்டா என்ன வச்சிருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி மாஸ்காட் வந்து அதோட ரெப்ரசன்டேஷனா என்ன பேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். லோகோ என்னன்னா கோலம். நம்மளோட கோலம் தான் இதோட சிஓபி 13ஓட லோகோ. நம்ம வந்து கீ மைக்ரேட்டரி ஸ்பீசஸா என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா அமர் ஃபால்கானையும் மெரைன் டர்ட்டில்ஸையும் நம்ம வந்து கீ மைக்ரேட்டரி ஸ்பீசஸா வச்சிருக்கோம். The World Migratory Bird Day is celebrated twice a year. This is celebrated on second Saturday in May and then in October. So, ஏன்னா இது ரெண்டு வந்து டூ டிஃப்ரெண்ட் சீசன். மே வந்து சம்மர் சீசன், அக்டோபர் வந்து வின்டர் சீசன். இது ரெண்டு டைமும் மைக்ரேஷன் நடக்கும். இம்பார்ட்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் த பேர்ட்ஸ் நடக்கும். இது ரெண்டுமே வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. திஸ் இயர் இது எப்போ செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா 14 மேயும் 8 அக்டோபர் 2022 செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. The World Migratory Bird Day is organized in collaboration among 2 UN treaties. This CMS as well as African Eurasian Migratory Water Bird Agreement. இது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேர்ட் டே வந்து மைக்ரேட்டரி பேர்ட் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. along with non-profit organization called Environment for the Americas. So இந்த மூணு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த டேயை செலிப்ரேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்வென்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுக்கு சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க நீங்க பார்க்கலாம். which multilateral environmental agreements are wrongly paired with issue it deals with. அதாவது என்னென்ன அக்ரிமெண்ட், அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்றது இங்க கேட்டிருக்காங்க. இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஆன்சர் இதுல இருந்து நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு இந்த கிளாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த டேப்லர் காலம்ல வந்து போட்டுட்டீங்கன்னா தட் பிகம்ஸ் ஈஸி. இதுக்கு முன்னாடியும் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் இதெல்லாம் நான் நடத்திட்டேன். மான்ட்ரியல் புரோட்டோகால், UNCCD, UNFCC இதெல்லாம் நடத்திட்டேன். அதையும் அந்த டேபிள்ல சேர்த்து அப்பதான் இந்த ஆன்சரை வந்து உங்களால கொண்டு வர முடியும். அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2016ல கேட்டது என்னன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். இத பத்தி கேட்டிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இதுல வந்து இட் ப்ரொமோட்ஸ் எஃபெக்டிவ் ஆக்ஷன் த்ரூ இன்னோவேட்டிவ் national programs in support and supportive international partnership. It has special or particular focus on South Asian, North African region, and its secretariat facilitates allocation of major portion of financial resources to these regions. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கன்வென்ஷனை பத்தி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேக்டாலாம் இல்லை. இதை பத்தியான பர்பஸும் அதோட ஆக்டிவிட்டிஸும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் இஸ் கமிட்டட் டு பாட்டம் அப் அப்ரோச். அதுதான் பார்ட்டிசிபேஷன் நம்ம சொன்னது. பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், பிரின்சிபல் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன், பிரின்சிபல் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு நம்ம பேசுனது. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3. அண்ட் செகண்ட் கொஸ்டின் தட் இஸ் ரெட் டேட்டா புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2011ல 2011ல இந்த IUCN பத்தி கேள்வி. ரெட் டேட்டா புக், அதாவது ரெட் லிஸ்ட் நம்ம பேசணும்ல, அதுதான். இந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எண்டமிக் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் பிரசன்ட் இன் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், த்ரெட்டன்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ், ப்ரொடெக்டட் சைட்ஸ் எது இருக்கு? It is 2. That is threatened plant and animal species தான் இந்த ரெட் டேட்டா புக்ல இருக்கும். So the answer is 2 only. So friends, I think the class is clear for you, and please understand that there is possible question 2 or 3 questions can come from this environmental conventions. So எல்லா கன்வென்ஷன் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் நடத்துனது வந்து ஒரு டேப்லெட் காலம்ல போட்டு படிங்க. All the very best. If you have any doubts, feedback as well as comments, please put it in the comment box. I'll be more glad to clarify all your doubts, and any classes if you need on specific topics, let me know in the comment box as well. I keep checking the comment box for your comments because it's a great credit and it is recognition for the effort that we make. Okay, thank you so much, friends.
And also, please ensure that you're going in a rapid phase because the dates are very near. It is almost 120 days plus only we have. So keep accelerate your preparation for the prelims. All the very best.